بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனிலே 113, 114 ஆகிய 2 அத்தியாயங்கள், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய அத்தியாயங்கள். இந்த 2 அத்தியாயங்களையும் முஅவ்விதத்தைன் என்று அழைக்கப்படுகின்றது. முஅவ்விதத்தைன் என்று சொன்னால் பாதுகாப்பிற்காக ஓதப்படுகின்ற அத்தியாயங்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த 2 அத்தியாயங்களிலும் அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு எதை கட்டளையாக பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். எவற்றை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் பணிக்கிறான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், குல் அஊது பிரப்பில் ஃபலக், வைகரையினுடைய ரப்பிடம் நபியை நீங்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக. வைகரையினுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியை நீர் கூறுவீராக. மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினங்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக. வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இரவு என்பது இருளால் மூடிக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறுவீராக. வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகின்ற அந்த பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறுவீராக. என் அருமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா பல விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு தனது தூதருக்கு பணிக்கிறான். இதில் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாதுகாப்பை நாம் அல்லாஹ்விடம்தான் தேட வேண்டும். இது முதல் அம்சம். ஏனென்றால் இன்று பலரும் பாதுகாப்பை தேடுகின்றோம் என்ற பெயரிலே ஷிர்கின் பக்கம், இணை வைத்தலின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். வீட்டை எதன் மூலம் பாதுகாக்கின்றார்கள் என்று சொன்னால், போத்தல்களின் மூலம் பாதுகாக்கின்றார்கள். வீட்டை தகடுகள் மூலமாக, தட்டுகளின் மூலமாக, அதே போன்று சில எண்களை எல்லாம் அவைகளை தகடுகளிலே எழுதி ஃப்ரேம் பண்ணி வீடுகளிலே மாட்டி பாதுகாப்பு தேடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வழிமுறை என்பது மார்க்கம் முழுமையாக தடுத்தது. இது தெளிவான இணை வைத்தலாக, ஷிர்காக இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறாரு, இதுதான் எனது வீட்டை பாதுகாக்கிறது, இந்த போத்தலும் இந்த தகடும் இந்த தட்டும் இவைகள் தான் எனது வீட்டை பாதுகாக்கிறது என்று ஒருவர் நம்பும் போது அவர் தெளிவாகவே என்ன செய்து விட்டார், ஷிர்க் செய்து விட்டார். அதன் மீது தனது நம்பிக்கையை அவர் செலுத்தி விட்டார். என் அருமையான சகோதரர்களே, இது அதாவது மார்க்கம் தடுத்த ஒன்றாக. ஏன்னா நாங்கள் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறோமோ, நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை தகர்க்கக்கூடியதாகத்தான் இந்த தவறான கொள்கைகள், நம்பிக்கைகள் அமைந்திருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, நமது சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பேய் பிசாசு என்று சொல்லியும் ஆவிகள் என்றும் நிறைய தவறான நம்பிக்கைகள் ஊடுருவி இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையான காரணமாக நாம் பார்க்கும்போது, நாம் பல மதங்களை பின்பற்றுகின்ற ஒரு சமூக அமைப்பிலே வாழுகிறோம். நாம் வாழுகின்ற சமூக அமைப்பில் இந்துக்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பௌத்தர்கள், இந்துக்களுடைய நம்பிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த ஆவி தொடர்பான நம்பிக்கை, தவறான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அந்த ஆவிகள் எல்லாம் என்ன செய்கிறது, இந்த உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான அந்த ஆவிகள்
விருந்தியவர்களுடைய உடலெல்லாம் அவைகள் தாவுகின்றன. இந்த நம்பிக்கைகள் இஸ்லாத்திலே கிடையாத நம்பிக்கைகள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருவன் மரணிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் அந்த உயிர் திரும்ப உலகத்துக்கு வருவது கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது ரப்புடைய பிடி என்பது கடுமையானது. அந்த பிடியை விட்டு எதுவுமே தப்பாது. அந்த பிடியை விட்டு எதுவும் தப்ப முடியாது, எதுவும் தவற மாட்டாது. அந்த எந்த உயிரும் திரும்ப தப்பி தவறி எல்லாம் உலகத்துக்கு வர முடியாது. இப்படியான தவறான நம்பிக்கைகள் பௌத்தர்களிடம் இந்துக்களிடம் இருக்கலாம். ஒரு இஸ்லாமியரிடம் இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. யாராவது மரணித்து விட்டால் என்ன நினைக்கிறாங்க? அவருடைய உயிர் அவர் மேலே தாவுகிறது, அவருடைய உயிர் இன்னொருவருடைய உடலிலே ஊடுருவி விடுகிறது. இப்படி என்னது, யாராவது மரணித்தால் சில ஊர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியான நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன செஞ்சிடுவார், அவருடைய அந்த உயிர் இப்போது சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படியான தவறான நம்பிக்கைகள் நமது சமூகத்திலே பரவலாக காணப்படுகின்றன. என் அருமையான சகோதரர்கள், ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் இந்த நம்பிக்கைகள் கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையே தகர்த்தெறியக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் மிக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது மரணித்து விட்டால் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அந்த கபருடைய வாழ்விலே என்ன நிகழும் என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அவர் தூங்க வைக்கப்படுவார். நல்லவர்களுடைய உயிர்கள் இல்லீன் என்ற அந்த உயர்ந்த இடத்திலே பதியப்படும். தீயவர்களுடைய உயிர் என்றால் சிஜ்ஜீனில் பதியப்படும். அவர்கள் கியாமத் நாள் வரை கபரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த உயிர்கள் எல்லாம் திரும்ப உலகத்துக்கெல்லாம் வாரது கிடையாது. சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? சிலர் மரணித்து விட்டால் அவர்களை போன்றே சிலர் பேச ஆரம்பிப்பார்கள். இப்படி சில நிகழ்வுகள் ஆங்காங்கே ஒன்று நடந்திருக்கும். அப்போ இந்த நேரத்தில் எப்படியான ஒரு சந்தேகம் சிலருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருடைய ஆவி ஊடுருவியதன் காரணத்தால் தான் அப்படி பேசுகிறார் என்று என்ன செய்கிறார்கள்? ஒரு தவறான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதற்கு சாத்தியமே கிடையாது. மிக தெளிவாக நாம் உறுதியாக நம்ப வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் அந்த உயிர் திரும்ப உலகத்துக்கு வருவது கிடையாது. யாரின் மீதும் அது என்னது ஊடுருவது கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பாவிகளுடைய உயிராக இருக்கலாம், நல்லவர்களுடைய உயிராக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், சிஜ்ஜீனில் பாவிகளுடைய உயிர்கள் பதிவு செய்யப்படும், இல்லீனில் நல்லவர்களுடைய உயிர்கள் பதிவு செய்யப்படும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இது நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இது ஷைத்தானுடைய குழப்பம், இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அதாவது ஆவிகள், பேய், பிசாசு இது எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது. இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட வேண்டியவைகள். இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? மறைவானவற்றை பற்றி இஸ்லாம் பேசும்போது மறைவானவற்றிலே நாம் மலக்குகளை நம்பியிருக்கிறோம். வானவர்கள் மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் இப்படியான என்ன செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி எதையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அடுத்து மறைவான ஒரு படைப்பு யாரு? ஜின்கள். இந்த ஜின்னினத்தை சேர்ந்தவனாகத்தான் ஷைத்தானும் இருக்கிறான். இந்த ஷைத்தானுடைய பாதிப்புகள் தான் நடக்கும். இந்த ஷைத்தானுடைய மோசமான ஜின்களுடைய பாதிப்புகள் நிகழுமே தவிர இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆவிகளோ பேய்களோ பிசாசுகளோ கிடையாது. அப்ப ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான தவறான வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைத்து செல்வதற்காக அவர்களுடைய அந்த ஓரிரை கொள்கை அகீதா, அந்த ஏகத்துவத்திலே அந்த அவர்களை இல்லாமலாக்கி அழித்து விடுவதற்காக ஏகத்துவத்தை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து பிடுங்கி அவர்களுடைய உள்ளங்களிலே மூட நம்பிக்கைகளை ஊடுருவச் செய்து அவர்களிடத்திலிருந்து ஈமானை பறிப்பதற்காக ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், இப்படியான விளையாட்டுக்களை அவன் ஏற்படுத்துவான், தவறான எண்ணங்களை உருவாக்குவான், பிறரை போன்று அவன் பேசுவான். அவனுக்கு அதற்கு ஆற்றல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுக்கு எனது தோற்றத்தில் மாத்திரம்தான் வர முடியாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாத வேறு யாருடைய தோற்றத்தில் வேண்டுமானாலும் அவனுக்கு வருவதற்கு, கனவிலே வருவதற்கு சக்தி இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். ஷைத்தான் இப்படியான சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவான்.
இப்படியான நிலைகள் உருவாகும் போது பலர் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் சாஸ்திரக்காரர்கள், மந்திரக்காரர்கள், அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சூனியத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், இப்படி பலரிடம் இவர்கள் போய் தங்களுடைய ஈமானை இழந்து விடுகிறார்கள். தங்களுடைய ஈமானை இழந்து விடுகிறார்கள். அருமையான சகோதரர்களை, சூனியத்தை பொறுத்தவரையில் சூனியம் என்பது அல்லாஹுடைய நாட்டத்தின்படி தாக்கம் செலுத்தும். அது குர்ஆனே சொல்லக்கூடியது. நாம் அந்த தலைப்புக்கு போகவில்லை. நாம் இங்கு சொல்லுவது என்னது? ஆவிகள், பேய், பிசாசுகள், இப்படியான மூட நம்பிக்கைகள் சமூகத்திலே ஊடுருவி இருக்கின்றன. இந்த நம்பிக்கைகளின் காரணத்தால் என்ன நடைபெறுகிறது? அவர்கள் ஆட்டை, மாட்டை, கோழியை ஷைத்தானுடைய பெயரால் அறுக்கிறார்கள். யார்கிட்ட பேரால் அறுக்கிறாங்க? யாராவது ஒருவனை மந்திரிப்பதற்காக அழைத்து வருவார்கள். அவன் வந்தவன் என்ன சொல்லுவான்? அவன் சொல்லுவான், ஒரு முட்டையை கொடுக்க வேண்டும், ஒரு கோழியை கொடுக்க வேண்டும், ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும், மாட்டை கொடுக்க வேண்டும். யாருடைய பேரில் கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய பேரில் கிடையாது. அல்லாஹ்வுடைய பேரில் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அந்த மந்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஷைத்தான்களுக்கு அடிமைகள். ஷைத்தான்களுக்கு அடிமைகளாக இருந்து வேலை பார்ப்பவர்கள். ஷைத்தானுக்கு சில லஞ்சங்களை கொடுத்து ஏதோ ஒன்று ஒன்றை சாதிக்க நினைப்பவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்வார்கள், இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். அனைத்தும் யாருக்கு? ஷைத்தானுக்கு. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரிலே ஏதாவது ஒன்று அறுக்கப்படும் என்று சொன்னால் அவர் இணை வைத்து விட்டார். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பேரிலே அறுத்து பலியிடுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது தெளிவான ஷிர்க், இணை வைத்தல். ஏன்? அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம், இபாதத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக நீர் தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்காக என்று அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு சொல்லுமாறு பணிக்கிறான். எனவே அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு இபாதத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரிலே அறுக்கப்படுமாக இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது, ஹராம். அதை எந்த காரணம் கொண்டும் நாம் சாப்பிட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேரில் அறுக்கப்படக்கூடியவைகள் சிலரை நாம் பார்க்கிறோம், அவுலியாக்களின் பேரில் அறுக்கப்படுகிறது. கந்தூரிகள் என்று சில அவுலியாக்களுடைய பெயர்களிலே கொடுக்கப்படுகின்ற கந்தூரிகள், அந்த உணவுக்கென்று ஒரு பரக்கத்து வந்து விடுவதாக நினைக்கிறார்கள். அந்த கந்தூரிக்கு பிறகு அந்த உணவுக்கு ஏதோ ஒரு பரக்கத்து, மறைமுகமான ஒரு அருள், இப்படி நம்புவார்கள் என்று சொன்னால் இந்த அனைத்தும் ஏகத்துவத்தை தகர்த்தெறியக்கூடிய நம்பிக்கைகள். அல்லாஹ்வுடைய பேரில் மாத்திரம்தான் கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பேரில் மாத்திரம்தான் அறுக்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்கின்ற விஷயங்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், புது வீடு குடி புகும் போது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியோ அறுத்து கொடுக்கிறார்கள். எதற்கு கொடுக்கிறார்கள்? ஒரு சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக விருந்து வைக்கிறார்களா என்று பார்த்தால் அது பிரச்சனை கிடையாது, தாராளமாக விருந்து வைக்கலாம். ஒருவர் ஒரு புது வீட்டுக்கு குடி புகின்றார் என்று சொன்னால் ஒரு விருந்தை கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அதை நாம் இங்கு சொல்லவில்லை. மாறாக சிலர் புது வீடு குடி போகும் போது ஏன் ஆட்டை அறுக்கிறார்கள், ஏன் மாட்டை அறுக்கிறார்கள், ஏன் கோழி அறுக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எதற்கு? ஜின்களுடைய தீங்குகள் வராமல் இருப்பதற்கு, ஜின்களுடைய பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு என்ற ஒரு தவறான நம்பிக்கைகளை செய்கிறார்கள். இது கூடாது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு முழுமையாக ஒரு மூமினுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எந்த ஒரு நன்மையோ தீமையோ எவருக்கும் செய்ய முடியாது, எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. எனவே இப்படியான தவறான நம்பிக்கைகள் நமது உள்ளங்களிலிருந்து களையெடுக்கப்பட வேண்டும், நமது சமூகத்திலிருந்து களையெடுக்கப்பட வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர்கள் இஸ்லாத்துக்காக பையத் செய்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒருவருடைய இஸ்லாத்தை பையத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். என்ன காரணம் சொன்னார்கள்? அவருடைய உடலிலே தாயத்து இருக்கிறது, தாயத்து இருக்கும் போது இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அவர் அறுத்து விட்டு வரட்டும், அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ பாருங்க, ரெண்டும் இரு துருவங்கள், ரெண்டும் எங்க இருக்குது? இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவருடைய உடலிலே தாயத்து இருந்த போது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே,
இப்படியான நிலையிலே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்களிலே அதிகமாக மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். நீங்கள் எடுத்து பாருங்க, சில வீடுகளுக்கு சாஸ்திரக்காரர்கள் வருவார்கள். சாஸ்திரக்காரர்கள் வந்து என்னது, சாஸ்திரம் பார்ப்பதற்காக வருகின்ற போது என்ன செய்வார்கள், அவர்களுக்கு தவறான வார்த்தைகள் எதையும் சொல்லிவிடக்கூடாது, சொன்னால் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள், ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவருக்கு எதுவும் சொல்லிடாதீர்கள், அவர் வந்த வழியே போகட்டும், ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஏதாவது செஞ்சிருவார். இது நம்பிக்கையா? இது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய முறையா? இது அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்களுக்கு தான் நேர்வழி. அப்போ நீங்கள் சூரத்துல் ஃபலக் எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரத்துல் ஃபலக் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு பாதுகாப்பு தேடுமாறு பணிக்கிறான். படைப்பினங்களுடைய தீங்கை விட்டும், இருள் மூடிக்கொள்கின்ற போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும், அதே போன்று முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும். இந்த சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்கள் எப்போது இறங்கியதோ சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் கண்ணேருக்கு கந்திஷ்டிக்கு பல வழிகளிலே சிகிச்சை செய்து வந்தோம். எப்போது இந்த 2 அத்தியாயங்களும் இறங்கியதோ அதற்கு பிறகு நாம் இந்த 2 அத்தியாயங்களையும் தான் தீர்வாக எடுத்துக்கொண்டோம். சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் தான் நாம் கண்ணேறு கந்திஷ்டியை உணரும் போது ஓதுவோம் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் ஷைத்தானுக்கு நின்று பிடிக்க முடியாது. நன்றாக விளங்குங்கள். பலர் இதை உணர்ந்து கொள்வதில்லை. பலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, குர்ஆன் மூலமாக எல்லாம் ஷைத்தானை விரட்ட முடியாது, குர்ஆனுடைய வார்த்தைகள் மூலமாக எல்லாம் ஷைத்தானை விரட்ட முடியாது. ஏன்? அவருடைய உள்ளத்திலே ஷைத்தானிய சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிறது. அதனால் அந்த நம்பிக்கை. எதில் நம்பிக்கை? ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவன் ஒரு பௌத்த மதத்தில் ஹிந்து மதத்தில் இருப்பான், அவனுக்கு தான் விரட்ட முடியும், அவனுடைய மந்திரத்தால் தான் விரட்ட முடியும், அதற்கு தான் சக்தி இருக்குதுன்னு நம்புகிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவனுடைய நம்பிக்கை வேறு கொள்கை கோட்பாட்டை சேர்ந்தவன், அவன் விரட்டினாதான் ஷைத்தான் போவான். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் ஷைத்தானுக்கு நின்று பிடிக்க முடியாது. புகாரியுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை பாதுகாப்பதற்காக அவர்கள் பொறுப்பாக்கப்படுகிறார்கள். அந்த ஒவ்வொரு இரவிலும் ஷைத்தான் வருகிறான், அவர்களை பிடிக்கிறார்கள். அவனை பிடித்த போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான், அவனது ஏழ்மையை வறுமையை சொல்லி தப்பி விடுகிறான். 3வது நாள் பிடித்து சொல்கிறார்கள், உன்னை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் ஒப்படைக்காமல் விடமாட்டேன் என்று சொன்னபோது அவன் சொல்கிறான், நீங்கள் இரவிலே தூங்க செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வீர்கள் என்றால் ஷைத்தான் அதிகாலை வரை நெருங்க முடியாது, ஷைத்தானுக்கு காலை வரை நெருங்க முடியாது. அவ்வளவு பலமிக்க வார்த்தைகள் ஆயத்துல் குர்சி. இதை கற்றுக் கொடுத்தது ஷைத்தான். இதுதான் ஆச்சரியம். என் அருமையானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று நடந்த நிகழ்வு இதுதான். அவனை பிடித்தேன், உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தேன், அவன் இப்படி சில வார்த்தைகளை கற்றுத்தந்தான், அதனால் அவனை விட்டு விட்டேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அவன் ஷைத்தான், அவன் ஒரு பெரும் பொய்யன், ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மை. அவன் சொன்ன வார்த்தைகள், எவர் ஆயத்துல் குர்சியை இரவிலே தூங்க செல்லும் போது ஓதிக்கொள்வாரோ ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது என்று சொன்ன வார்த்தைகள் இருக்குதே, இது உண்மையான வார்த்தைகள். அவன் பொய்யனாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உண்மை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஆயத்துல் குர்சிக்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வலிமை வேறு எதற்கும் இல்லை. அப்போ எனவே சிலர்களுடைய பாதிப்புகள் வரும்போது குர்ஆன் தான் தீர்வு, அதற்குரிய தீர்வாக குர்ஆன் தான் இருக்குது. அப்போ சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்கள் கண்ணேறு கந்திஷ்டி போன்றவைகளுக்கு தீர்வாக இருக்குது. இன்று நாம் பார்க்கிறோம், கண்ணேறு கந்திஷ்டையும் சிலர் மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, கண்ணேறு கந்திஷ்டி தொடர்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றன. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணேர் என்பது உண்மையாகும், கந்திஷ்டி என்பது உண்மையாகும் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் கண்ணேரை கந்திஷ்டியை எப்படி தெரியுமா நம்புகிறோம்? அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகுதான் அதனால் பாதிப்பு ஏற்படும். ஒருவர் கண்ணால் பார்த்த உடனே பாதிப்பு ஏற்படாது. ஒருவர் கண்ணால் பார்த்து விட்டார்,
பார்த்தவுடன் பாதிப்பு, நான் என் கண்ணால் உன்னை அழித்து விடுவேன், என் கண்ணால் உன்னுடைய பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்தி விடுவேன். அப்படி யாருமே நம்பவில்லை. கண்ணேறு கந்திஷ்டியை நம்புகின்ற நாம் எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய ஏற்பாட்டுக்கு பிறகுதான் இதனால் பாதிப்பு ஏற்படும், இதனால் இழப்பு ஏற்படும். ஒருவர் பார்த்தவுடன் இழப்பு ஏற்பட மாட்டாது. அதிலே நீங்க பார்க்கலாம், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கண்ணேறு கந்திஷ்டி என்பது அதனுடைய பாதிப்பு என்பது ஒருவன் பொறாமையோடும் ஒருவன் ஒரு வகையான வேதனையோடும் ஒருவன் பார்க்கிறான், இவனுக்கு இப்படி இருக்குதே, இவனுக்கு இப்படியெல்லாம் சொத்து செல்வம் கிடைத்து விட்டதே, இப்படியெல்லாம் வாழ்றானே என்று சொல்லி அவன் மனதுக்குள் அவனுக்குள் வெந்து கொண்டு பொறாமையோடு பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகு சில பாதிப்புகள் ஏற்படும். அதற்கு தீர்வாகத்தான் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் 2 அத்தியாயங்களும். இதை நீங்க ஓதிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. இன்று கண்ணேறு கந்திஷ்டி என்று பார்த்தீங்கன்னா, கண்ணேறு கந்திஷ்டி என்று இஸ்லாம் அதை உண்மைன்னு சொன்னிச்சு, அதற்கு தீர்வையும் இஸ்லாம் தந்தது. தீர்வு தான் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். என் அருமையானவர்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதிப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணேறும் மூலமாக உணர்ந்த போது எதை ஓதினார்கள்? உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைக்கு இஸ்மாயிலை எப்படி பாதுகாப்புக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்களோ, அதே வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருவருக்கும் பாதுகாப்பை அல்லாஹ்விடம் தேடுகிறேன். இதனுடைய பொருள் என்னது? உங்கள் இருவருக்கும் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் கண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று கண்ணேறு கந்திஷ்டி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மூட நம்பிக்கைகள் சமூகத்திலே பரவி கிடக்கின்றன. சிலர்கள் கொச்சிக்காய் இருக்குதா, இந்த கொச்சிக்காய் என்ன செய்கிறார்கள், அதில் ஏதோ ஒன்றை செய்து அதை நெருப்பில் போட்டு ஏதோ செய்து அதை சுத்துகிறார்கள். இது கண்ணேருக்கு தீர்வு என்று சொல்கிறார்கள். அதே போன்று எலுமிச்சை பழம் போன்றவைகள், மஞ்சள் தண்ணீர் தொளிப்பது, பூசணிக்காயை தொங்க விடுவது, இப்படி எண்ணற்ற இதெல்லாம் இஸ்லாம் அனுமதித்தவைகள் அல்ல. இது ஏனைய மத கோட்பாடுகள், அவர்களுடைய நம்பிக்கைகள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பே கிடையாது. இஸ்லாம் கண்ணேருக்கு கந்திஷ்டிக்கு இஸ்லாம் சொன்ன தீர்வு சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். ஒருவர் தனக்குள் கண்ணேறு ஏதோ ஒரு நோய், ஒரு வகையான வேதனை உணர்கிறாரா, ஒரு வகையான சோம்பலை உணர்கிறாரா, ஒரு அசதியை உணர்கிறாரா, அவருக்கு சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதிக்கொள்ளலாம். அவருடைய சொத்து செல்வங்கள், அவருடைய விவசாயம், அவருடைய வியாபாரம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாகனம், எதில் இதை உணர்ந்தாலும் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸை தான் மார்க்கம் தீர்வாக தருகிறது. இதை விட்டு நாம் மூட நம்பிக்கைகளின் பக்கம் செல்லக்கூடாது. அதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இன்று நிறைய பேரிடம் அப்படியான நம்பிக்கைகள், அவருடைய வாகனங்கள் எடுத்தாலும் எதேதோ தொங்கிக் கொண்டிருக்குது. என்னதுக்கு? கண்ணேறு கந்திஷ்டிக்கு என்று சொல்கிறார்கள். இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் சொல்வது சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். எனவே நறுமையான சகோதரர்களே, பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் ஒருவனுக்கு முழுமையான பாதுகாப்பாக இருக்க முடியும். அல்லாஹ் பாதுகாப்பு அகற்றப்படும் என்று சொன்னால் அவனை எவரும் பாதுகாக்க முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எவர்கள் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்வார்களோ அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பை நீக்கிக் கொள்கிறான். நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா? எவன் தாயத்தை தனது உடலிலே தொங்க விட்டுக் கொள்கிறானோ அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பை அவனை விட்டு நீக்கிக் கொள்கிறான். அவனுடைய முடிவு என்னன்னு பாருங்க, நினைச்சு பாருங்க. அதே நிலையில் அவன் மரணித்தால் அவனுடைய நிலை என்ன? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகள், இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மூட நம்பிக்கைகள், தட்டு தகடு தாயத்து, இந்த அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேய் பிசாசு ஆவி, இதெல்லாம் இஸ்லாம் இந்த நம்பிக்கைகள் அனைத்தையும் இஸ்லாம் தகர்த்தெறிகிறது. இஸ்லாமிய நம்பிக்கைகளை உரிய முறையிலே நாம் விளங்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை உரிய முறையிலே விளங்கி நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.